Realme கிட்ட இருந்து கலர்ஃபுல்லான ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் க்ளோ இன் தி டார்க் லூனார் டிசைன் வேற சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு க்ளோ ஆகுமான்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ள இன்வெர்ட்டர் இருக்கு, பக்கம் வச்சிடலாம். எஸ், நம்ம எதிர்பார்த்த P3 Ultra என்னடா எல்லாம் அவுந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே எல்லாம் பிரிச்சு இனிஷியல் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி இருக்குன்றத சொல்றேன். உங்களுக்கான அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவே இந்த Realme Buds Air 7 இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Realme P3 இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த 2 ஐட்டம் கிளாஸ்ல பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. கூடவே அந்த UV லைட்டை வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பார்க்கறதுக்கு வேற நிலா மாதிரி தெரியுது. அப்போ ஃபோன்ல ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. பார்த்துருவோம். இந்த 3 டிவைஸை சுட சுட லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல நமக்கு தேவையான இந்த 2 ஃபோன் எப்படி இருக்கிறத பார்த்தலாம். குயிக்கான அன்பாக்சிங் சைட் பை சைடு வந்து காமிக்கிறேன். ஓப்பன் பண்ண உள்ள நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் இப்போதைக்கு நான் காமிக்கல, ஏன்னா அதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய சார்ஜர், புக்லெட்ஸ், கேபிள், சிம் அட்ஜஸ்டர் டூல் அண்ட் கேஸ் எல்லாமே இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேற மாதிரி டிசைன். குறிப்பா சொல்ல போனா P3 பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸியான டிசைன் பிளஸ் பின் பக்கமா பார்க்கும்போது மெட்டல் ஃபினிஷிங் இருக்க மாதிரி இருந்தாலும் அது பிளாஸ்டிக் தான். இந்த டிசைனை யாரையோ குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கா? ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் சொன்னேன். பட் பார்க்கிறதுக்கு ஃபிளாட்டா பார்க்கறதுல இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பட் இந்த டிசைன் இப்போ நார்மல் லைட்டிங்ல பாக்குறீங்க. பட் இதே டிசைனை இப்ப இருட்டுல பாருங்க. எஸ், பின்பக்கமா இது பார்க்கும்போது மூன் மாதிரி இருக்கும்னு நினைச்சா கிட்டத்தட்ட மூணே தான். அதுதான் அந்த லூனார் டிசைன்ல வந்து சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த லைட் பட்டும் போது இருட்டுல எல்லாம் அப்படியே சும்மா தக தக தகன்னு மின்ற மாதிரி இருக்கு. எனக்கு இவங்க போன வாட்டி லான்ச் பண்ணது கூட அந்த அளவுக்கு இல்லை. பட் இது எனக்கு பர்சனலி ஒரு நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஃபீல் வந்து இருக்கு. பார்க்கும்போது நல்லா இருக்கேப்பா, பரவாயில்லையே, நல்லா பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கு. கையில வந்து லைட்டா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜஸ் பண்ணும், பட் பெருசா வந்து அஃபெக்ட் ஆகல. மத்தபடி நீங்க பிசிக்கல் ஓவர்வியூன்னு பாத்தீங்கன்னா வலது பக்கம் ரெண்டுத்துலயுமே அதே மாதிரி தான். பவர் பட்டன், வால்யூம் ராக் கீ எல்லாமே இருக்கு. மேல பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அல்ட்ரால மட்டும் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, மைக்ஸ் இருக்கு அண்ட் ஸ்பீக்கர்களுமே இருக்கு. இடது பக்கம் எதுவுமே கிடையாது. கீழே பாத்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சிம் ஸ்லாட்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிசைன்ல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த ரைட் சைடுல பவர் பட்டனுக்கு ஒரு டிஃபரண்ட் கலர் கொடுத்திருக்காங்களே, ஒரு காப்பர் கலர்ல பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன டச் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த கேமராவை சுத்தி இருக்கக்கூடிய ரிம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபினிஷிங் டச் இருக்கு. இந்த P3லயும் பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிசைன்லயுமே அதே காப்பர் கலர் கொடுத்திருக்காங்க. ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் டிசைன் பட் லுக்ஸ் குட். சோ இன் ஹேண்ட் ஃபீல் பொறுத்த வரைக்கும் இது நல்ல பாக்ஸியான ஃபீல் தான். உங்களுக்கு கார்னர்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இல்ல, அதனால கையில பிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாக்ஸி ஃபீல்னு தெரிஞ்சு நீங்க பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 195-96 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது எனக்கு ஒரு 180 கிராம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சைட்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் கர்வியா கொடுத்திருக்கிறதுனால அப்படியே கையில பிடிக்கும்போது நல்ல ஒரு ஸ்லிம்மான போனை பிடிக்கிற ஃபீல் கண்டிப்பா இருக்குதுங்க. பட் இருந்தாலும் எக்ஸாக்ட் வெயிட்டை பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கரெக்டா தான் வந்து சொல்லிருக்கு. அண்ட் இந்த P3 அல்ட்ராவை பத்தி சொல்லணும்னா இந்தியாவோட தின்னஸ்ட் குவாட் கர்வ் டிஸ்பிளேன்னு சொல்றாங்க. ஏன்னா முன்பக்கமா குவாட் கர்வ்டு இருக்கு. சோ அப்ப டிஸ்பிளேவை பத்தியும் பேசலாம். அல்ட்ராவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 6.83 இன்ச்கான 1.5K ரெசல்யூஷன்ல கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, 120 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷர்ஸோட. மத்தபடி HDR-கான சப்போர்ட்டுமே இருக்கு. ஆனா யூடியூப்ல நாங்க ப்ளே பண்ணும்போது ஒரு சின்ன பக் இருக்கு, அவங்க சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். சோ P3 பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்கான ஃபிளாட் AMOLED டிஸ்ப்ளே தான் வந்து கிடைக்குது. இதுல 120 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் இதுலயும் உங்களுக்கு HDR-கான சப்போர்ட் இருக்கு. யூடியூப்ல ப்ளேபேக் நல்லாவே இருக்கு. ரெண்டு போன்லயுமே நமக்கு HDR-கான சப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. பட் வியூவிங் ஆங்கிள்ஸா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய கலர் காலிபிரேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நல்ல கலர் காலிபிரேஷன் இருக்கு. ஆனா என்ன இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்டிகல் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா எடுத்துட்டு போய் கீழ தான் வச்சிருக்காங்க. பட் அது வேகமா இருக்கு. அவுட்டோர் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. பட் டைரக்ட் சன்லைட்ல மட்டும் ஓரளவுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். பிளஸ் இன்டோர்ல பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1200 நட்ஸ்க்கான HBM இருக்கு, 1500 நட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு போன்லயுமே. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் வந்து கொடுத்திருக்காங்க. 70 நட்ஸ்க்கு கீழ போகும்போது உங்களுக்கு DC டிமிங்கும் ஆக்டிவேட் ஆயிடும். இது லோ லைட்ல எல்லாம் நீங்க போன் அதிகமா யூஸ் பண்ணுவீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு இது கண் அஃபெக்ட் ஆகாம பாதுகாக்கும். ரெண்டு போன்லயுமே நமக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லவுடா இருக்கு. எஸ், ரொம்ப லவுடா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ வச்சு கேட்பேன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டேன், பெரியுது. ஸோ நான் வந்து ஒரு 80-75 இந்த ரேஞ்சில் வச்சா கேட்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு தடவை கேட்டு பாருங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், ப்ராசஸர். சோ ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் P3 அல்ட்ரால பாத்தீங்கன்னா மீடியாக்குடைய Dimensity 8350 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. AnTuTu ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 1.4 மில்லியன் வந்திருக்கு. இது நம்ம கம்பேரிட்டிவ்லி ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணோம்னா ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 இப்போ ரீசெண்டா கூட அதை பார்த்திருந்தோம் வேற ஒரு போன்ல, அந்த அளவுக்கான ஸ்கோர் வருதுங்க. மத்தபடி CPU throttling 3D extreme testers இதுவுமே நாங்க ரன் பண்ணி பார்த்திருக்கோம், அதோட ஸ்கோரும் பாருங்க. இப்போ P3 பொறுத்தவரைக்கும் இதுல ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. AnTuTu பொறுத்தவரைக்கும் 7.4 லேக் வந்திருக்கு. CPU throttling
3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்லாம் ரன் பண்ணி பார்த்தோம், அதுல எல்லாமே நல்ல ஸ்கோரே வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, BGMI உங்களால 60 FPS கேம் பிளே இதுல வந்து பண்ண முடியும். BGMI ஒரு புது அப்டேட் ரோல் பண்ணிருந்தாங்க. அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு 90 FPS சப்போர்ட்டுமே இருக்கு. அந்த ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துட்டு போயிடுதுங்க. பட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த அல்ட்ரா தான். ஏன்னா அல்ட்ரா ப்ராசஸரோட வருது. ஸோ இதுல உங்களால BGMI 90 FPS கேம் பிளே வந்து பண்ண முடியும். ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம் பிளஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் HDRல அல்ட்ரா வரைக்கும் தான் இருக்கு. அண்ட் இதுக்கு மேல ஏதாச்சும் அப்டேட் வருதான்றது பார்க்கலாம். பட் இப்போ வர்ற வரைக்கும் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதிலும் குறிப்பா GT மோட்ல போட்டு நாங்க கேம் பிளே பண்ணும்போது கண்டினியூஸா நாங்க வந்து ½ an hour மேல விளையாடி பார்த்தோம். அப்பயுமே அரௌண்ட் 85-86 FPS வரைக்குமே கன்சிஸ்டன்ட்டா எடுத்துட்டு வருது. அண்ட் ஹீட்டிங்னு பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல் டெஸ்டிங்ல 43-44 டிகிரி வரைக்கும் வந்துச்சு எங்களுடைய ரூம் டெம்பரேச்சர்ல. மத்தபடி இன்னும் ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ பண்ணும்போது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை இன்டெப்தா டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவோம். அண்ட் இந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு GT மோட்ல பாத்தீங்கன்னா AI மோஷன் கண்ட்ரோல் இருக்கு, AI அல்ட்ரா டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க 2500 மினிட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க டீம்ல 2 பேர் இருக்காங்க. AC ரூம்லயே நின்னா கூட பாருங்க, இப்போ கூட பின்னாடி தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, AC ஆஃப் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் என்ன விட அவங்களுக்கு தான் அதிகமா வேக்கும். நான் லைட் முன்னாடி நின்னா கூட அவங்களுக்கு தான் அதிகமா வேக்கும். அப்படி இருந்து அவங்க கேம் விளையாடும் போது டிஸ்பிளேலயே அப்படியே கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரமாயிடும். அந்த அளவுக்கு வேர்த்து கொட்டும். அப்படியே ஈரமானாலும் அந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அது இப்பதான் உண்மையாவே எங்களுக்கு யூஸ் ஆச்சு. மத்தபடி ஒருவேளை நீங்க கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் விளையாடுறேன்னு சொன்னீங்கன்னா இதுல 120 FPS சப்போர்ட்டும் அதுல இருக்கு. அண்ட் இந்த அல்ட்ரால பாத்தீங்கன்னா 6050 mm² வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த அளவுக்கான கேமிங் எல்லாம் புஷ் பண்ணணும்னா நம்ம அந்த பேட்டரி ட்ரெயின்லாம் ஆகாம தடுக்கிறதுக்கு பேட்டரி எவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே நமக்கு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. டைட்டன் பேட்டரினால சொல்றாங்க இதுக்கு பேரு. சரி, கூடவே சார்ஜிங் சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா P3 Ultra பொறுத்தவரைக்கும் 80 வாட்கான சூப்பர் ஹுக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 45 வாட்கான சப்போர்ட் P3 க்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டு போன்லயுமே சார்ஜர் பாக்ஸ்லயே வருது. UI பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நமக்கு Android 15 கொடுத்திருக்காங்க. Realme UI 6.0 வந்து இருக்கு. மத்தபடி உங்களுக்கு இனிஷியலா நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். நம்ம தான் வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து தூக்கிக்கணும். பட் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்தவரைக்கும் வெறும் 2+3 இயர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு 3+4 கொடுத்திருந்தா வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்திருக்கும். Haptics பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. மத்தபடி LPDDR5S RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 கொடுத்திருக்காங்க, 15 5G பேண்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, IP66, 68, 69 ரேட்டிங் உங்களுக்கு P3 Ultraல இருக்கு. P3 பொறுத்தவரைக்கும் 69 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே இப்ப நம்ம சமீபத்துல பார்க்கக்கூடிய அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு AI எரேசர், AI மோஷன் டீப்ளர், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், பெஸ்ட் ஃபேஸ் அப்படின்றது போல எல்லாமே இருக்கு. குறிப்பா ஜெமினியும் இருக்கு, சர்க்கிள் ரிசர்ச் இதுதான் என்னுடைய ஃபேவரட், இதுவுமே இருக்கு. சோ இப்போ கேமரால இருந்து போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் P3 Ultra ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா Sony IMX 896 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் வித் OIS சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவதா 8 மெகாபிக்சலுக்கான அதே அல்ட்ரா வைட் சென்சர் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம சமீபத்துல அதோட தம்பி கிட்ட பார்த்தோம் இல்லையா, எஸ் அதேதான். 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இது Sony IMX 480 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். சோ இப்போ இதுல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜோட குவாலிட்டி நல்ல கலர்ஃபுல்லா வருது. ஆனா ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. பிளஸ் இமேஜ்ல ஒரு சில இடத்துல மட்டும் சம்டைம்ஸ் ஃபேஸ்ல சாஃப்டிங் பண்ற மாதிரி வந்து தெரியுது. மத்தபடி டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் எங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு சில டைம். பட் மத்தபடி என்னோட ஷாட் கொஞ்சம் ஷேடோல எடுக்கக்கூடிய ஷாட் இதெல்லாம் பார்க்கும்போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்கு. அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது. இது கொஞ்சம் ஃபேஸை சாஃப்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தா தான் வந்து இருக்கு. இதுலயுமே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. இப்போ P3 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா இருக்கு, 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க நம்ம அல்ட்ரால பார்த்த மாதிரியான ப்ராசஸிங் அதே அளவுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ இமேஜோட குவாலிட்டி கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லாமே தவிர அதற்கு மேல இப்போதைக்கு என்னால சொல்ல முடியல. மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்து எல்லாம் இம்ப்ரூவ் பண்றாங்களான்றதை பார்க்கலாம். அண்ட் ரியர் கேமரால நம்மளால 4K 60 fpsலயுமே வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் இன்னும் அஃபிஷியலா எனக்கு வரல. ஸோ நான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பிரைசிங் வந்த உடனே நான் காமிக்க சொல்ல இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த பிரைசிங்க்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது ஒர்த்து நினைக்கிறீங்களா, இல்லை ரெண்டுமே எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இஃப் இன் கேஸ் ரிவ்யூ வேணும் இல்லை கம்பேரிசன் வேணும்னா எந்த ஸ்மார்ட் போன் கூட பண்ணலாம், எந்த ஸ்மார்ட் போன் வேணும்ன்றதையும் சொல்லுங்க.